மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் பேருந்து நிலையம் அருகே ஆக்கிரமிப்பை அகற்ற சென்ற இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் வியாபாரிகளுக்கிடையே ஒருவரை கடுமையாக தாக்கிக் கொண்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து வணிகர்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கடையடைப்பு மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் ரயில் நிலையத்தில் அதிவிரைவு ரயில் நிறுத்தம் வேண்டும் என நீண்ட நாள் கோரிக்கையை தென்னக ரயில்வே ஏற்று இன்று முதல் நிறுத்தப்படும் என அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து பல்லவன் அதிவிரைவு ரயில் நிலையத்தில் நின்ற நிலையில் அரசியல் கட்சியினர், தன்னார்வல அமைப்புகள், வர்த்தக சங்கத்தினர் மேளதாளங்கள் முழங்க பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பாக வரவேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் மதுபோதையில் பணிக்கு வந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் செய்தியாளர்களிடம் புகார் அளித்த அப்பகுதியை சார்ந்த பெண், இந்த மாதிரியான மருத்துவர்களால் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வருவதற்கே பயமாக உள்ளதாகவும் இவர்களை அரசு பணியிலிருந்து விடுவித்து பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். ஆனா ஒரு கவர்மெண்ட் டாக்டர், ஒரு பொறுப்புல இருக்கிற டாக்டர் வந்து இந்த மாதிரி போதையில இருந்தா பொதுமக்கள் நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு வசதி இல்லாம தான் நாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வரோம். இவங்க நிதானம் இல்லாத போதையில சரியான மருத்துவம் பண்ணுவாங்கன்னு நாங்க எப்படி நம்புறது? இவங்க தப்பான மருத்துவமனை இப்ப இதே மாதிரி எத்தனை பேர் இவங்க கொண்டிருப்பாங்க. அரியலூர் மாவட்டம் தமிழ்நாடு வனத்துறை சார்பில் பள்ளி மாணவர்களிடையே காலநிலை மாற்றம் குறித்து விழிப்புணர்வு சுற்றுலா வன அலுவலர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே ஒரே வீட்டில் தந்தை மகள் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ஆண்டிமடம் போலீசார் இருவரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஜெயங்கொண்டம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சியில் ஆக்கிரமிப்பை அகற்ற வந்த நகராட்சி ஊழியர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வந்த காவல் ஆய்வாளருக்கும் அங்கிருந்த வழக்கறிஞருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது. இதனையடுத்து நகராட்சி ஆணையரிடம் ஆக்கிரமிப்பாளர்கள் 15 நாட்கள் கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் முறையாக அளவீடு செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். சென்னை அடுத்த குன்றத்தூர் பல்லாவரம் சாலையில் இருந்த ஆக்கிரமிப்பு வீடுகள் சாலை விரிவாக்க பணி காரணமாக இடித்து அகற்றப்பட்டதை அடுத்து மாற்று இடம் வழங்காமல் இடித்ததை கண்டித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து மாற்று இடம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்த பின்னரே அவர்கள் கலைந்து சென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் தனியார் பள்ளி கலவர வழக்கில் 615 பேர் நேரில் ஆஜராக சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பிய நிலையில் 500க்கும் மேற்பட்டோர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். இதனையடுத்து இந்த வழக்கை ஜூலை 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி ரீனா உத்தரவிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே வேன் கவிழ்ந்த விபத்தில் 22 பேர் படுகாயமடைந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தேன்கனிக்கோட்டை போலீசார் காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் தலைமறைவான ஓட்டுநரை தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடத்திலிருந்த ஆக்கிரமிப்புகளை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து அகற்றினர். சாலையை ஆக்கிரமித்து இருந்த வீடு மற்றும் கடைகளை அகற்ற கோரி நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்த நிலையில் 10க்கும் மேற்பட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினரின் பாதுகாப்போடு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.